எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse 31. யாத்திராகமம் 14:31 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதனுடைய ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் நம்மோட விட இன்றைக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை பேசும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். பரிசுத்தரே, வார்த்தை எல்லாம் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தையினால நாங்களும் பிழைக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கிற சத்தியத்தை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, தாழ்மையோடு வருகிறோம். இந்த வசனங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவரே புரிய வேண்டிய அளவுக்கு ஆண்டவரை புரிய வைத்து சொல்லித்தாரும். ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேத புஸ்தகத்தை நாம் திரும்ப வாசிக்கும் போது, மறுபடியும் தியானிக்கும் போது வேத வசனங்களில் இருக்கிற சந்தேகங்கள் நமக்கு நிவர்த்தியாகிறது. வேத வசனங்களை திரும்ப வாசிக்கும் போது, மறுபடியும் தியானிக்கும் போது நம்முடைய ஆத்மா பூரணமான வெளிச்சத்துக்கு நேராக நடத்தப்பட்டு நம்ம இருதயத்தில் உள்ள சந்தேகங்கள், குழப்பங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டு நம்முடைய ஆத்மாவில் பலன் அடைவதோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆவியானவர் பிரசங்கத்துக்காக வேத வசனத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டு அதன் வெளிச்சத்தில் நடப்பதற்கு அவர்களை அந்த பிரகாசத்தில் அவர்களை பிரகாசிப்பதற்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். நமக்கு இது ஆறுதலாக, வேத வசனங்கள் எச்சரிப்பாக, வேத வசனங்கள் நமக்கு வழிகாட்டியாக, வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் சந்தோஷம் உள்ளதாக, துக்கங்களை மாற செய்யக்கூடியதாக, நமக்கு ஆமென் ஆறுதலாக அநேக காரியங்களுக்கு இந்த வேத வசனங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. அநேக பகுதிகளிலும் இது பிரயோஜனமாய் நமக்கு இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கிற போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அதிகமான பாரங்கள், கவலைகள், வேதனைகள் நீங்குவதை நாம் அதிகமாக உணர்கிறோம். சில வசனங்களை புரிந்து கொள்ளும் போது இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த வேத வசனங்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமானதாகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த வார்த்தை நமக்கு ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறதுனால அது நம்முடைய உள்ளத்தை தேற்றுகிறதாக, நம்ம தைரியப்படுத்துகிறதாக, நமக்கு தொடர்ந்து ஆலோசனை கொடுத்து வழிகாட்டுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மன்னாவை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அது நிறமும் அதனுடைய அளவும் மட்டுமல்ல, அதன் ருசியும் சொல்லப்பட்டது. அது தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. சோத்ரம். சரி, மன்னாவை பற்றி நான் இது வரைக்கும் நிறைய பார்க்கல. மன்னாவை பற்றி இன்றைக்கு நாம் சில காரியங்களை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். மன்னா என்றால் என்ன? மன்னா என்றால் என்ன? மன்னா என்றால் சங்கீதக்காரர் சொன்னாரு, தூதர்கள் சாப்பிட்ட அப்பன்னு சொல்றாரு. 106, 107 சங்கீதங்கள்ல தூதர்கள் சாப்பிட்ட அப்பன்னு சொல்றாரு. இந்த மன்னா என்பதற்கு எபிரேய வார்த்தையில மொழிபெயர்த்து ஹீப்ருல நம்ம பார்த்தோம்னு சொன்னா எபிரேய அர்த்தம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பார்க்கும்போது மேன் அப்படின்னு வருகிறது. அது MAN மேன்ங்கிற வார்த்தையில தான் வருது எபிரேய வார்த்தையில. இது ஒரு மனிதரை குறிக்கக்கூடியது. அதை இன்னும் தெளிவாக சொல்ல போனா நேரடியாக முதல் வார்த்தையிலே நான் சொல்லுகிறேன். மன்னா என்பதற்கு MAWN, அது ப்ரொனன்சியேஷன் வந்து ஹீப்ருல அவங்க சொல்ல மேன்ன்றத வந்து மேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மன்னா என்பதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கும் போது யாத்திராகமம் 16:15 மன்னா என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த
இது வரைக்கும் ஒன்று பார்க்கவே இல்லை. நம்ம கூட இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு பொருள் திடீர்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இது சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அப்படிதானே? நிறைய பழங்கள்லாம் அந்த நீங்கள் பார்க்கும்போது வெளிநாடுகளில் உள்ள பழங்கள்லாம் சாப்பிடும்போது இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பழமான்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அவங்க அதை எடுத்து சாப்பிட்றாங்க. இது வரைக்குமே நிறைய பொருள் தானியங்களை பார்த்துருக்குறாங்க இஸ்ரவேலர்கள். ஆனால் கொத்தமல்லி அளவுன்னா நமக்கு தெரியும், ஒரு சோளமானி, சரிங்களா? அதை பார்க்கும்போது அளவு கொத்தமல்லி அளவு பார்த்தா வெண்மை நிறமா இருக்குது. பாளையத்தை சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளை சுற்றிலும் அதை நிறைய என்ன செய்கிறது, அப்படியே தரையின் மேல நிறைய பரப்பி இருக்குது. வானத்துல இருந்து ஆண்டவர் பொழிந்திருக்கிறார், பரப்பி பொழிந்திருக்கிறார். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இது என்னன்னு ஒருத்தர் பார்த்து என்னன்னு பார்க்குற அளவுக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? இது என்ன அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் இட்? இது என்ன? அதுக்கு பேர் என்ன? மன்னான்னா என்ன அர்த்தம்? இது என்னன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். மன்னா என்பதற்கு இது என்ன? இது என்ன அதிசயமா இருக்குதே இதுவா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. வாட் இஸ் இட்? இது என்ன? தேவகுமாரன் மனுஷகுமாரனாக மாறி சிலுவையில் அடிக்கப்படும் போது ஆச்சரியமாக இப்படித்தான் நிறைய பேர் பார்த்தாங்க. இந்த கேடடைய வேண்டுமா ஒரு தேவகுமாரன் என்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட வந்தது. இது என்ன? ஒரு தேவகுமாரனுக்கு இப்படி நடக்குமா? ஒரு மனுஷகுமாரனாய் மாறிந்தா கூட ஒரு தேவகுமாரனுக்கு இப்படி நடக்குமா? இது என்ன? ஆச்சரியமா தான் பார்த்தாங்க. சிலுவையில நிர்வாணமா இருந்தாராம். இடுப்புல எவ்வளவு துணியே இல்லை. நம்ம பார்க்குற காட்சிகள் தான் நிறைய. இடுப்புல ஒரு சின்ன துணி கட்டின மாதிரி இருக்குது. ஆனால் முழுமையாக அலங்கோலமாக்கப்பட்டு அடித்து சரீரம் முழுவதும் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அகோரமா. இது என்ன? மனுஷகுமார் தான், தேவகுமார் தான், அவர் அற்புதம் செய்தவரா, கடல் மேல் நடந்தவரா, இது என்ன இப்படி ஆயிருக்கிறாரு? அந்த மன்னாவை பார்த்தது போலதான் அவரையும் சிலுவையில பார்த்தார்கள். அல்லேலூயா. அப்பங்க பழைய ஏற்பாட்டில் 14 முறை மன்னா என்கிற வார்த்தை வருகிறது. புதிய ஏற்பாட்டில் 5 முறை மன்னா என்கிற வார்த்தை வருகிறது. இதை ஆண்டவர் இயேசு கூட இந்த மன்னாவை பற்றி பேசினார். இந்த மன்னாவை பற்றி சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மன்னாவை பற்றி சில காரியங்கள் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த மன்னா ஸ்தோத்திரம், அது அவர்களுக்கு அந்த வனாந்திரத்துல ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டு, கவனிங்க, இந்த சம்பவத்தை புரிந்து கொண்டாதான் உங்களுக்கு அடுத்தது சொல்லக்கூடிய காரியம் புரியும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல நல்ல விவசாய பூமியில் இருந்தாங்க, நல்ல தானியங்கள் எல்லாம் விளைந்தது, அங்கதான் சாப்பிட்டு வளர்ந்தார்கள். இப்போ அந்த தேசத்தை விட்டு அவங்க இப்படி கானானுக்கு போறதுக்கு புறப்பட்டாங்க. மோசேயினுடைய கையில புறப்பட்டு வராங்க விடுதலையாகி. பிள்ளைங்க கவனிங்க, இந்த புறப்பட்டு வரும்போது இனி அவங்களுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய பூமி வனாந்திரத்துல கிடையாது. அவங்க 40 வருஷம் நடக்கிற அளவுக்கு தானியத்தை சுமந்து கொண்டு எந்த ஒரு பெரிய டேங்கர் லாரியோ அல்லது பெரிய கப்பலோ அல்லது பெரிய ட்ரெயினோ கிடையாது. கொண்டு அப்பப்போ கொடுக்கறதுக்கு யாரும் அப்படி கொடுக்கவும் முடியாது. அங்கே சாலை வசதியும் கிடையாது. முழுமையாக டெசர்ட் வனாந்திரத்தில் நடந்து வராங்க. இப்போ அவங்க சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு தேவையா இருக்குது. அப்போ இந்த உணவை எங்கிருந்து சம்பாதிக்கிறது? இந்த உணவை உங்களுக்கு எப்படி வரும்? உங்களை எப்படி போஷிப்பது என்பது ஆண்டவர் இவங்க முன்னால வருவதற்கு முன்பாகவே திட்டம் பண்ணினார். இவர்களுக்கு வானத்தின் மன்னாவா இருக்கிற அந்த அப்பத்தை கொடுத்து கானானுக்கு போய் சேர்கிற வரைக்கும் அந்த புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது, உபாகம புஸ்தகத்துல இல்ல யோசுவாவில் வாசிக்கும் போது, என்றைக்கு கானான்ல போய் அந்த தேசத்தினுடைய பயிர்களை புசித்தார்களோ அன்றைக்கு மன்னா நின்று போயிற்று அப்படின்னு எழுதிடுவோம். அல்லேலூயா. அந்த வனாந்திரத்துல கால் வைத்த முதல், கவனிங்க, கால் வைத்த முதல் வனாந்திரத்துல வந்த முதல் அந்த கானானுக்குள்ள என்றாவது வரைக்கும் இந்த வனாந்திரம் முழுவதும் 40 ஆண்டு காலம் இந்த மன்னாவை தான் சாப்பிட்டாங்க இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. மன்னா என்று சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம சோளம்னு சொன்னா நமக்கு ஐடியா வரும். அப்படித்தானே? சோளம்னா உறுதியா இருக்கும். சாம அப்படின்னா ஒரு ஐடியா வரும். நெல்லுன்னா அப்படி நீளமா இருக்கும், மேல உண்ணி இருக்கும், உள்ள அரிசி இருக்கும். இப்போ ஒரு ஐடியா வரும். ஆனா மன்னா என்றால் இதற்கு ஒரு அர்த்தம். அது எப்படி நமக்கு ஐடியா வரும்னா, கொத்துமல்லி அளவா இருக்கும், வெண்மை நிறமா இருக்கும். நீங்க அதை உடைச்சி சாப்பிட்டீங்கன்னா தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த மன்னாவை பற்றி ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்னா, இதை பற்றி 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இந்த மன்னாவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மன்னாவை பற்றி சில காரியங்களை பார்த்துட்டு, ஆமென், மன்னாவுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்துட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொள்வோம். 6:49 யோவான் 6, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள், புசித்திருந்தும் மரித்தார்கள். இந்த மன்னாவை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? வனாந்திரத்திலே மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தார்கள்,
உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். ஆனால் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அதுக்கு முன்னாடி வசனத்தை சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. இந்த மன்னாவை ஒப்பிடும்போது சொல்றாரு, மன்னா அவங்களுக்கு உயிர் வாழ கொடுக்கப்பட்டது போல உங்களுக்கு உயிர் வாழ நானே ஜீவ அப்பம்னு சொன்னாரு. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. ஆண்கள் பக்கத்துல நல்லா நீங்க சொல்லணும், சரியா? நீங்க அந்த 48ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, 6:48, ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை அந்த மன்னாவை வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிற உங்கள் பிதாக்கள் புசித்தார்கள். ஆனால் அதை புசித்தவர்கள் மரித்தார்கள். ஆனால் ஜீவப்பமா இருக்கிற எண்ணெய், நான் என்னை ஜீவப்பன் சொல்கிறேன், இதிலே புசிக்கிறவன் மரிக்க மாட்டான், மறியாமலும் என்றென்றைக்கும் வானத்திலிருந்து வந்த அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து வந்த அப்பம் இதுவே என்று சொல்லி என்னை புசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப இந்த அப்பத்தை குறித்து நேரடியாக கனெக்ட் இருக்குது. எங்க இயேசுவுக்கும் அப்பத்துக்கும் என்ன இருக்குது? அவன் தொடர்பு இருக்குது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்து அடுத்தது என்ன செய்தாங்க? செங்கடலை கடந்தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நாமும் கூட பாவமாகி உலகத்தை விட்டு வரும்போது அடுத்தது செங்கடல் கடக்கிறோம். செங்கடல் என்பது எது? ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. இந்த ஞானஸ்தானத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தார்கள் என்பதை 1 கொரிந்தியரில் மோசேக்கு உள்ளாத ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்பதாக ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா வாசிக்க முடியும். அப்ப செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமானது. பிறகு வாசிக்கலாம், அந்த வசனம் இருக்கு, சரிங்களா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள், புரிந்து கொள்ளுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தது எதற்கு அடையாளமா இருக்கிறது? அப்ப அந்த ஞானஸ்தானத்தை எடுத்து செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வந்தவங்களுக்கு எது தேவையா இருந்தது? அவங்க உயிர் வாழ்வதற்கு மண்ணா தேவையா இருந்தது. அதுபோல ஞானஸ்தானம் எடுத்து இந்த உலகமாகிய பாவ உலகம், இந்த பாவத்துல உலகம் முழுவதும் இருக்குது. இயேசு என்னை ரட்சிக்க வந்தார், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், இந்த உலகம் மோசம் போக்கும், இந்த உலகம் அழிவு, அதனால அது எனக்கு வேண்டாமே எகிப்தை விட்டு புறப்பட்டது போல உலகத்தை விட்டு புறப்பட்டவங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு இயேசுக்காக வாழக்கூடியவங்க அடுத்து புசிக்க வேண்டியது அவங்களுக்கு மண்ணாவா இருந்தது போல நமக்கு என்னவா இருக்கிறது? ஜீவ அப்பமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 58ஆம் வசனம் மறுபடியும் 6:58, யோவான் 6:58, வானத்திலிருந்து அப்பம் இதுவே, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் அவன் என்ன செய்வான்? பிழைப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். எப்பொழுது மரணம் வந்தது? சொல்லுங்க, மனிதனுக்கு எப்பொழுது மரணம் வந்தது? தேவனை விட்டு பிரிகிற போது. ஆனா பிரிகிற அன்றைக்கே மரணம் அல்ல, அது ஆவிக்குரிய மரணம். அது என்ன மரணம்? இந்த பழத்தை புசிக்கும் நாளில் யோவான் அந்த ஆதியாகம புத்தகத்துக்கு வரும்போது ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? ஆண்டவர் இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீ வாசிக்கும் போது வாசிங்க 16 15, 16 2ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அதை புசிக்கும் நாளில் என்னவாவாய்? சரி, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், அதை அந்த ஏவாள் புசித்தாள். ஏவாளை புசிக்க வைத்தது 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பமா இருக்கிற சாத்தான் அந்த ரூபமா வந்து புசிக்க வைத்தான். அது புசித்த உடனே அவங்க செத்து போனாங்களா? அப்ப சாவே சாவாயின்னு சொன்னாரு. அது என்ன சாவு? அது என்ன அர்த்தம் சொன்னா பிரிந்து போகுதல், மூத்து. எபிரேய வார்த்தையில மூத்தாயிட்டான்னு சொன்னா அது இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, மூத்தாயிட்டா செத்து போயிட்டான்னு அர்த்தம். மூத்துனா என்னன்னா அது எபிரேய வார்த்தையும் அராமிக் வார்த்தையும் ஒண்ணுதான். மூத்துனா நாசியிலிருந்து சுவாசம் பிரிந்துடுச்சு.
அப்போ பிரிந்து போகுதல். செத்து போயிட்டான்னா மனுக்கூட்டத்தை விட்டு அவன் பிரிந்து போகிறான். அப்ப செத்து போயிட்டான்னா தேவனை விட்டு அன்றையிலிருந்து மனிதன் பிரிந்து போகிறான் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏவாள் பறித்தால், ஏவாள் பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தா. ஆனா 2 பேரும் புசித்தாங்க, ஆனா சாகவில்லை. உடனே செத்தாங்களா? 960 வருஷம் வாழ்ந்தான். யாரு? ஆதாம். அப்ப அந்த கனியை பறித்து புசிக்கும் போது ஒரு 30 வயது வைத்துக் கொள்ளுங்க. படைக்கும் போது எப்படிதான் படைச்சிருப்பார் ஆண்டவர். அவனுக்கு படைக்கும் போது குழந்தைய படைக்கல, அவனுக்கு பால் ஊட்டி தாளாட்டி வளர்க்குற அளவுக்கு அந்த குழந்தைய படைக்கல. நல்ல வாலிபனா படைத்தார். நல்ல வாலிபனா என்ன வயது? நமக்கு என்ன வயது இருக்கிற அளவுக்கு அவர் படைத்திருப்பார். ஒரு கற்பனையில கொள்வாங்கல்ல, கூட வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் புரியும். நீ வேற எங்கேயும் போயிடக்கூடாது. அவனை படைக்கும் போது நான் நினைக்கிறேன் அவன் சரியான ஒரு வாலிபனா ஒரு 30 வயது இருந்திருக்கும் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா 30 வயது இருந்தால் தான் அவன் கல்யாணம் பண்ண முடியும். சரிங்களா? குறைந்தது. அப்போ அவனுடைய எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி திருமணம் செய்தார். அப்படிதானே? அப்ப அவனை படைக்கும் போது சரியான ஒரு நடுத்தரமான பலனுள்ள ஆரோக்கியமான மனிதனாக தான் படைத்தார் ஆதாமை. சரிங்களா? அப்ப அன்னைக்கு அவனுக்கு வயது 1. எந்த வயசுல 1? 30ல 1. ஆனால் 30ல 31 போடல, 30ல தான் 1. ஆனா 960 வருஷம் வாழ்ந்தான்னா அவன் 30 வயது கூட கொண்டா 990 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்கான். எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கான்? சரி, கனியை பறித்து புசிக்கும் போது என்ன வயது இருக்கும்? ஏவாளை படைத்து கொண்டு போய் விட்டாரு. கொஞ்ச நாள் தோட்டத்தில் இருந்தாங்க. அப்புறம் ஏவாளை படைத்து கொண்டு போய் விட்டு கொஞ்ச நாள் இந்த கனி புசிக்கும் போது அவருக்கு என்ன வயது இருக்கும்? ஒரு 10 வருஷம் வைத்துக் கொள்ளுங்க. எத்தனை வருஷம்? ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. 10 வருஷம். அப்போ ஆதாமுக்கு என்ன வயசு? படைக்கப்பட்டு 10 வருஷத்துல குழந்தையா இருக்கும்போது அவர் வாலிபன் ஆயிட்டாரு. ஆனா அவருடைய வயது 10. ஆனா எனக்கும் உங்களுக்கும் அவனை பார்க்கும்போது 30 வயது, 40 வயது. அப்ப 40 வயதுல மனிதர் சாப்பிட்டாரு. மறிக்கும் போது 990 வருஷம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதை புசிக்க நாளில் சாகவே சாவான்னு சொன்னாரு. கவனிங்க, புசித்த நாளில் செத்திருந்தா மற்ற 950 வருஷம் எப்படி அவர் வாழ்ந்திருப்பார்? அப்போ இந்த பழத்தை அப்படித்தான். நீ பாவம் செய்தா கத்தவங்களை அடிப்பார். ஆனா பாவம் செய்தா அடிக்கல, அது உள்ளுக்குள்ளே இருக்கும். கவனிங்க, பாவம் செய்த உடனே தண்டனை வரல. அந்த பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் அடிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படி நினைப்போம். ஆனா தண்டனை வரல. ஆனால் தேவனை விட்டு பிரித்து விடும் பாவங்கள் நம்மை. அந்த பழம் அவர் புசித்த போது என்ன பிரச்சனைன்னா, பழத்தை பத்தி பேசினாவே இது 1000 முறை கேட்டிருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தூக்கம் வந்துருக்கு. இன்னைக்கு புதிய சத்தியம் அந்த பழத்துக்குள்ள இருக்கும். நம்ம நினைக்கிறோம் பழம்னு சொன்ன உடனே இந்த பழத்தை பத்தியா எங்களுக்கு தெரியாது நிறைய பேர் தூங்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, ஆதாமுக்கு வயது இன்னைக்கு சொன்னது போல என்னைக்காவது சொல்லியிருக்கேன். நீ எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டிருக்கீங்க? ஆவியானவர் ஒரு காரியத்தை ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு நாளைக்கு என்ன செய்வாரு? ஒன்னொன்னு சொல்லிக் கொடுப்பாரு. ஆதாமுக்கு வயது திருமணம் ஆகும்போது குழந்தையா 1வது வயசுல இருந்தாரா? பால் குடிச்சிட்டு அவன் எலும்புக்கு ஒரு இன்னொரு குழந்தைய எடுத்து 2 பேரும் திருமணம் வச்சு பண்ணி வைத்தாரா? அப்ப கவனிங்க, இந்த பழத்தை புசிக்க நாளில் சாகவே சாவாயின்னா என்ன அர்த்தம்னா, அவன் இந்த பழத்தை சாப்பிட்ட நாளில் தேவனை விட்டு பிரிந்து போயிடுவான்னு அர்த்தம். தேவனை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். பாவம் செய்த என்னைக்கு செய்தானோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் தேவனை பார்க்க முடியாமல் பிரிந்திருக்கிறோம். ஆனால் அந்த தேவனை பார்க்கும்படி, அந்த தேவனோடு நம்மை சேர்க்கும்படியாக தான் இயேசுவானவர் மறுபடியும் 2ஆம் ஆதாமாக வந்தார். 1ஆம் ஆதாம் பாவம் பண்ணிட்டான். மனுக்குலத்தை மொத்தமா கூட்டோட என்ன செஞ்சான்? தேவனை விட்டு பிரிச்சுட்டான். 2ஆம் ஆதாமாகி இயேசு வந்தாரு. மொத்த மனுக்குலத்தையும் பாவத்தை நீக்கி மறுபடியும் ஏதேன்ல சேர்க்க முடிய வந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கிறது, அவங்க சாப்பிட்டது வனாந்தரத்துல வரும்போது அவங்களுக்கு தேவையா இருந்தது உயிர் வாழ வேண்டும் என்றால் மன்னா. அவங்களுக்கு என்ன தேவை? மன்னா. இன்றைக்கு நாம் உயிர் வாழ தேவை என்று சொன்னா நமக்கு என்ன தேவை? அதே மன்னா தான். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது எபிரேயர் நிருபம் 9:4 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. 9ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த மன்னாவை எடுத்து வெயிங்கன்னு சொன்னாங்க. இந்த மன்னாவை எடுத்து என்ன செய்யுங்க? அந்த 16ஆம் அதிகாரத்துல நீங்க 17 அதிகாரத்துல வாசிக்கும் போது அந்த மன்னாவை எடுத்து ஒரு குவளையில என்ன செய்யுங்க? இதை வைங்க. ஏன்னா உங்க பிள்ளைகளுக்கு ஞாபகம் கொண்டுகளா இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே மோசே இடத்துல சொன்னாரு. நீ அதெல்லாம் எடுக்க வேண்டாம், அந்த வாயில சொல்லிடுறேன். அப்போ அடுத்தது அந்த குவளையில ஒரு பொன் பாத்திரத்துல பொன் கலசத்துல எடுத்து அந்த பொண்ணா வைத்த பொன் பாத்திரத்துல மன்னாவை பொன்னால் செய்த தூப
கலசம் அது ஒரு குவளை பாத்திரம், அதுக்குள்ள மன்னாவை வைத்தாங்க. எதுக்கு இதை எடுத்து வைத்தாங்க? வாசிங்க 9ஆம் அதிகாரம். அந்த பெட்டியிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் தகடு படிக்கப்பட்டிருந்த கிருபாசனம், அதான் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொன் பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஆமென். இந்த உடன்படிக்கை பெட்டியில ஏன் இது மூன்றையும் கத்தர் வைத்து தோல்ல சுமக்க சொன்னாரு? உடன்படிக்கை பெட்டியில இந்த ஒரு பெட்டி செய்தாங்க. 2.5 முழ அகலம், 1.5 முழ உயரத்துக்கு அப்படியே அகலம், 1.5 முழ அகலம், 1.5 முழ உயரம், 2.5 முழ நீளம். சரிங்களா? இந்த பெட்டியில என்ன வைக்கப்பட்டிருந்தது? அதாவது கற்பலகை, கையினால் மோசையினால் எழுதப்பட்ட கற்பலகை அதில் வைக்கப்பட்டது. அப்புறம் இந்த மண்ணை சாப்பிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டது. 3வது ஆரோனுடைய துளிர்த்த கோல், வெட்டப்பட்ட கோல் வந்து சமூகத்திலிருந்து துளிர்த்து பலம் விட்டுச்சுல, அந்த கோல். இது 3 தான் அந்த பெட்டிக்குள்ள இருந்துச்சு. இந்த 3ம் அந்த பெட்டிக்குள்ள வருவதற்கு வைப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த 3 யாரை குறிக்கிறதுனா அந்த 3 இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும். இந்த மன்னா பின்னாட்களில் நமக்காய் வந்து அடிக்கப்பட்டு மனுக்குலத்துக்காக உயிர் வாழ்வதற்காக நித்திய ஜீவனுக்காய் கொடுக்கப்பட்டு போகிற இயேசு கிறிஸ்து மன்னாவாக ஜீவாப்பமாய் மாறப்போகிறார் என்பதற்காக மன்னா அடையாளமா இருந்தது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதற்கு அடையாளமா இருந்தது? இந்த கோல் வெட்டப்பட்டு 2 பக்கமும் செதுக்கப்பட்ட ஒரு கோலாய் கொண்டு வந்து வைத்து அடுத்த நாள் காலையிலே அது துளிர் விட்டு அப்படியே வந்து இலையெல்லாம் வந்து அதுல பழம், அதாவது காய், பூ, பழு அதுல வந்து பழமாக பழுத்து அடுத்த நாள் காலையில கொண்டு போய் கோலை காட்டும் போது பழம் இருந்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த கோல் இவ்விதமாய் துளித்து வந்ததுக்கு அடையாளம் என்ன? இயேசு அடிக்கப்பட்டு மரித்து கொண்டு போய் கல்லறையில வைக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பி இந்த கோலை போல மாறப்போகிறார் என்பதுதான் அந்த உயிர்த்தெழுதலை காட்டுவதற்கு தான் தளிர்த்த கோல் காணப்பட்டது. 3வது அந்த கற்பனை எதுன்னா, வார்த்தை மாம்சமாகி நமக்காக அவர் வந்தார். தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் வார்த்தை, மோசே பெற்றுக்கொண்ட உடன்படிக்கையின் வார்த்தைகள் அனைத்தையும் இயேசுவானவர் தீர்க்க தரிசனங்களை நியாயப்பிரமாணம் தமக்குள்ள ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் வடிவாக வந்து வார்த்தையின்படியே வாழ்ந்து நம்மால் அந்த வார்த்தையின்படி வாழ முடியாத கட்டத்தில் அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றி நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து என்னை பின்பற்றி வாருங்கள் பரலோகத்துக்கு போகலாம்னு சொல்லி அவர் தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். அந்த பிரமாணங்கள் அங்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் அவர் வார்த்தையானதுக்கு, வார்த்தை மாமிசமாய் வந்ததுக்கு அடையாளமாய் இந்த வார்த்தைகள் வைக்கப்பட்டது. மட்டும் புரிந்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிலையை சொல்லுவாங்க. இப்போ இந்த மன்னாவை குறித்து இயேசு சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அதுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேற ஒருவனும் அறியக்கூடாத கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. இங்கே ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது, கடைசியா சபைக்கு சொல்லும்போது, கால் உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு நான் வெண்மையான குறிக்கல்லை கொடுப்பேன். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, பாவத்தை விட்டு வந்தவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, உலகத்தை விட்டு வந்தவனுக்கு, தேவனுக்காக வாழ தீர்மானம் எடுத்த ஜெயம் உள்ள அந்த மனிதர்களுக்கு மன்னாவை கொடுத்து ஆண்டவர் பலப்படுத்தி அவர் பரலோகத்தில் சேர்க்கிறவர். அப்ப இந்த மன்னா எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ஜெயம் கொண்டவர்கள் சாப்பிடுவது, மரணத்தை ஜெயித்தவர்கள், பாதாளத்தை வென்ற இயேசு ஜெயம் எடுத்தார். அதுபோல பாவத்தையும் மரணத்தையும் நாம் வென்றிருக்கிறோம். பாவத்தையும் மரணத்தையும் நாம் என்ன செஞ்சோம்? வென்று விட்டோம். எப்படி மரணத்தை வென்று விட்டீங்க? அவர் மரித்தார், மரித்தவரின் சாயல்ல நம்ம ஞானஸ்தானத்துல அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் உயிரோடு கூட எழுந்தார், நாமும் ஞானஸ்தானத்துல உயிரோடு கூட எழுப்பப்பட்டோம். அவ நம்ம மாம்சத்துக்கு மரித்தாச்சு, மாம்சத்துக்கு என்ன செய்தாச்சு? மரித்தாச்சு. அப்போ உயிர்த்தெழுதல், இயேசு உயிரோடு கூட எழுந்தாரு, நாமும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுதிட்டோம். ஜெயம் பெற்ற வாழ்க்கை நமக்குள்ள கத்தர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் எது கிடைக்கும்? மன்னா கிடைக்கும். மன்னா யாருக்கு கிடைக்கும்?
ஜெயம் கொள்ளுவர்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ பாவத்துல தொடர்ந்து உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மன்னாவை சாப்பிட்டாங்கன்னா நிச்சயமா அவர்களுக்கு ஜெயமில்லாத வாழ்வதனால அவளுக்கு வேற தீமைகள் தான் வரும். அதனால இந்த மன்னாவை ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் தருவேன், இதை தொடர்ந்து வாழும்படியாக இதை புசித்து ஜெயம் கொண்டு வாழ்வார்கள். அல்லேலூயா. எகிப்து உலகம் பாவத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலருக்கு 3 முக்கியமான காரியம் வனாந்தரத்தில் தேவையா இருந்தது. என்னென்ன காரியம் தேவையா இருந்தது? வனாந்தரத்தில் என்னென்ன காரியம் தேவையா இருந்தது? என்னைக்கா சிந்தித்தீங்களா? என்னென்ன காரியம் முக்கியமா தேவையா இருந்தது? இந்த 3 காரியத்தை நீங்க யோசித்து பார்த்தீங்களா? என்னைக்காவது எகிப்திலிருந்து என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த வீடுகளில் ரத்தம் பூசப்பட்டு அந்த வீடுகள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட குடும்பங்களுக்கு அடையாளமாய் மீட்கப்பட்டு வனாந்திரத்தில் புறப்பட்டு வந்தார்களோ, அந்த வனாந்திரத்தில் வந்த முதல் இயேசுவின் ரத்தம், அதாவது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களுக்காக அடிக்கப்பட்ட முதல், வனாந்திரத்தில் வந்த நாள் முதல், செங்கடலை கடந்து ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக எடுத்த முதல், அந்த 3 காரியங்களும் அவங்க வாழ்க்கையில தேவையா இருந்தது. ஒன்று வாசிக்கும் போது அவங்களுக்கு தேவை, முதலாவது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம், 16:3. முதலாவது அவங்களுக்கு என்ன தேவை? நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே அவருடைய கரத்தால் செத்து போனால் தேவலை அங்கிருந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் என்னை புறப்பட பண்ணி, எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்துல சொன்னார்கள். முதலாவது இவங்களுக்கு பசி எடுத்தது. என்ன எடுத்தது? வனாந்தரத்துல வந்த உடனே பசி அதிகமா எடுத்தது. சபையார் எல்லாரும் பசி எடுத்த போது அவங்க கேட்டாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் செத்து போவதற்கு இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர் என்று அவரிடத்துல சொன்னார்கள். முதலாவது மனிதனுக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு என்ன தேவை இருக்குது? உணவு தேவை. அதை சீரியல்லாம் நீங்க மாறி மாறி சொல்லிக்கலாம், சரிங்களா? என்ன வேணாலும் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். உணவோ அல்லது தண்ணீர், 2 மாறி மாறி சொல்லிக்கலாம். ஆனால் முக்கியமானது என்னது? உணவு. இப்படி பிரசங்கம் கேட்குறீங்க, காலையிலேருந்து உபவாசமா இருக்கிறீங்க, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உபவாசமா இருக்கிறீங்க, ஒருவேளை நாளைக்கு உபவாசமா இருக்கிறீங்க, நாளை கழிச்சு உபவாசமா இருக்கிறீங்க, ஒருவேளை 7 நாள் உபவாசமா இருக்கிறீங்க, அல்லது இதையும் தாண்டி ஒருவேளை தானியலை போல 21 நாள் உபவாசமா இருக்கிறீங்க, அதையும் தாண்டி ஒருவேளை மோசையை போல இயேசு கிறிஸ்துவை போல 40 நாள் உபவாசமா இருக்கிறீங்க. 40 நாள் உபவாசமா இருந்த பிறகும் கண்டிப்பா உணவு சாப்பிட வேண்டி இருக்குமா இருக்காதா? உணவு சாப்பிடாம எந்த மனுஷனும் வாழ முடியாது. அதுபோலதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு அடையாளமாக அவன் ஜீவ அப்பமாகிய அந்த மன்னாவை புசித்தது போல நாமும் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை புசித்தால் மட்டும்தான் இந்த வனாந்தர பாதையில ஜீவனோடு பிரயாணம் பண்ண முடியும். 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கும் போது 16:35 மறுபடியும் இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவு மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்திலே எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். 40 வருஷம் மன்னாவை புசித்தார்கள். எத்தனை நாள் புசித்தார்கள்? இந்த பூமியில இருக்கிற அளவு நீங்க ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுத்து கண்டிப்பா என்ன அவங்க இருக்கிற 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் என்ன செய்தார்கள்? மன்னாவை புசித்தார்கள். யோசுவாவில் போகும்போது நான் முதல்ல சொல்லிட்டேன், அவங்க என்றைக்கு கானான் தேசத்துல போய் கால் வைத்து அந்த தேசத்து நன்மை புசிக்க ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கு மன்னா வானத்திலிருந்து பொழிவது ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ நாம் பரலோகத்துல போய் என்றாகி கால் வைக்கிறோமோ அன்றைக்கு வரைக்கும் இந்த திருவிருந்து ஆராதனை ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பா புசித்தா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ஒருவேளை புசிக்காமே உயிர் வாழன்னு சொன்னா கண்டிப்பா நான் காலம் முழுவதும் சாப்பிடாமே வாழுவேன்னு சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு சமமானவன். முதலாவது தேவை என்ன அவங்களுக்கு சொல்லுங்க? 3 காரியம். நான் மன்னாவை பற்றி ஆழப்படுத்த விரும்பினேன். இந்த 3 காரியத்தை சொல்லிட்டு அந்த மன்னாவை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். முதலாவது ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில உயிர் வாழ என்ன தேவை? உணவு தேவை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுக்காய் வாழ வந்த ஜனங்களுக்கு என்ன தேவையா இருந்தது? மன்னா தேவை, உணவு தேவையா இருந்தது. அடுத்தது அவங்களுக்கு என்ன தேவையா இருந்தது? 15ஆம் அதிகாரம் 23-24 யாத்ராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23-24
வந்தபோது அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது. மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அவர்களுக்கு அதை குடிக்க கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயர். அதனால அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்று முறுமுறுத்தாங்க. எண்ணத்தை குடிப்போம். தண்ணி இல்லை. வனாந்திரத்துல என்ன இல்லை? தண்ணி இல்லை. ரெண்டாவது கண்டிப்பா தண்ணி நம்ம குடித்தா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் மருத்துவங்க நம்ம போனா சொல்லுவாங்க. என்ன ஒரு சிக்கானாலும் என்ன ஒரு பிரச்சனாலும் போனவொடனே மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க? எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க? இந்த ஒரு வியாதி வந்துச்சு இல்லையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சிக்கன் குனியாவுக்கு பின்னாடி ஒரு வியாதி வந்துச்சு. அது என்னது? டெங்கு காய்ச்சல். டெங்கு வந்தவங்க அதிகமா என்ன சொன்னாங்க? கவுண்டிங் கூடனா நல்லா தண்ணி குடிக்கணும். அப்போ தண்ணி குடித்தா மட்டும்தான் என்ன செய்யும்? ஆரோக்கியம் உண்டாகும். அப்போ மனிதனுடைய சரீரத்துல உயிர் வாழ்வதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அது என்ன தண்ணி? இங்க என்ன சொல்லப்படுது? மனிதனுக்கு அங்க போயிட்டு தண்ணி குடிக்காம உயிர் வாழ முடியாது. என்ன தண்ணி குடிக்காம உயிர் வாழ முடியாது? வனாந்திரத்துல புறப்பட்டு வருகிற மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்ணி அவங்க குடிச்சாதான் உயிர் வாழ முடியும். அப்போ சொல்றாங்க, இந்த வனாந்திரத்துல தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே நம்ம சாகிட்டுவா என்று சொல்லி முறுமுறுத்தாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இப்போதைக்கு ஒரு மரத்தை காண்பித்து இந்த மரத்தை வெட்டி இந்த தண்ணீர்ல போட்டு சொன்னாரு. மோசேக்கு காண்பிக்கப்பட்ட மரத்தை வெட்டி அவன் தண்ணீர்ல போட்ட உடனே அந்த மாறாவின் கசம் தண்ணீர் என்ன வச்சு? மதுரமான நீர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. என்னவா நீரானது? அப்ப எல்லாரும் குடித்து பார்த்துட்டு எவ்வளவு கசப்பா இருந்துச்சு, இவ்வளவு இனிப்பா மாறி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு கசப்பா இருந்தது, இவ்வளவு இனிமையா மாறி போச்சு. ஆஹா, என்ன ஒரு அற்புதம்! ஆண்டவர் மோசே கொண்டு ஆண்டவர் நடத்துறது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி நினைத்தாங்க. அப்புறம் பிறகு மறுபடியும் முறுமுறுக்கின்ற போது தண்ணீர் என்று சொன்ன போது ஆண்டவர் ஒரு கற்பாறையை காட்டி அந்த கற்பாறையை அடின்னு சொன்னார். அடித்த போது தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணியை ஜனங்கள் குடித்தார்கள். சரித்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, வனாந்திரத்துல எந்த பாறையும் கிடையாது. வனாந்திரத்துல என்ன கிடையாது? ஒரே ஒரு பாறை இருந்ததாம். அந்த பாறையை அடித்த போது தண்ணீர் வந்ததாம். அந்த பாறை கூடவே வந்துட்டே இருந்துச்சாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் எவ்வளவு காலம் இருந்தாலும் அந்த வனாந்திரத்தில் அந்த பாறை உருண்டு கூடவே வந்துட்டே இருந்துச்சாம். அதான் பாட்டு பாடும்போது கூட சென்ற கண்மலை அப்படின்னு சொல்லி நான் பாடுவோம். கூடவே அந்த கண்மலை சென்றது. ஒரு பாறை இவங்க உருட்டாங்கல்ல, இல்லை அப்படி இல்லை, இந்த பாறை கூடவே சென்றது. அந்த தண்ணீர் எங்கிருந்து எடுத்துக்கூடாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? அந்த பாறையிலிருந்தே கொடுத்தாங்க. ஆண்டு சொன்னாரு யோவான் சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும்போது, 7ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்துல பண்டிகையின் கடைசி நாளா இருக்கிற உயரமான ஒரு இடத்துல ஏறி நின்று ஜனங்களுக்கு பிரசங்கித்த போது சொன்னாரு, 39ஆம் வசனம் 38 வாசிக்கும் போது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீர் என்பது எதை காட்டுதுன்னா பரிசுத்த ஆவியை காட்டுகிறது. சரிங்களா? அது எதை காட்டுகிறது? பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. முதலாவது மன்னா நமக்கு எதை காட்டுகிறது? இயேசு மன்னாவா இருக்கிறார். இயேசுவே நமக்கு மன்னா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே ஜீவப்பம். சரி, அவங்க குடித்த தண்ணீர், கண்மலை தண்ணீர் எதை காட்டுது? நமக்கு பரிசுத்த ஆவியை காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள இருந்து நடத்துகிறார். நமக்குள்ள நாம் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை காட்டுகிறது. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுதான் நமக்கு நிறைவான சமாதானத்தை, ஆறுதலை, நமக்கு தாகத்தை தீர்க்கிறதா இருக்கிறது. நம்ம ஆத்தும தாகத்தை தீர்த்து திருப்தியான ஒரு வாழ்க்கைக்குள்ள அந்த ஜீவ தண்ணீரா இருக்கிற ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 17:1 யாத்திராகமம் 17:1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரராகிய கர்த்தருடைய கட்டளையின்படியே சீர் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள்.
அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள் என்றான். 6 வசனம், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்களுக்கு அது குடிக்க தண்ணீர், அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அந்த கண்மலையை அடித்த போது தண்ணீரை குடித்தார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை காட்டுகிறது. பரிசுத்த ஆவியை வேதம் சொல்கிறது 4ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில், எபேசியர் 4:24-25 வசனத்தில், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை பெறாம கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப நாள் காலத்தை ஓட்டக்கூடாது. நம்ம மீட்கப்படும் நாளுக்கு அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை. நீங்க கேட்டீங்கன்னா ஆவியானுடைய அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிறைந்து என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்கணும். அப்போஸ்தலர்கள்லாம் பரிசுத்த ஆவியில நிரம்பி தான் ஆராதனை பண்ணாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போதே பரிசுத்த ஆவியில நிரம்பி தான் பண்ணாருன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் பொருளிய வீட்டில் எல்லாரும் மேலும் அபிஷேகத்தை ஆவியானவர் தந்து எல்லாரும் அந்நிய பாஷை பேசினார்கள். எத்தனை அதிகாரம் கிடைத்த பிறகு? 10 அதிகாரத்துக்கு வந்த பிறகு 10ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அபிஷேகத்தை நிறைய பேர் வந்து நிராகரிக்கிறார்கள். அதை ஒரு பொருட்டாக எண்ணாம இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியை கேட்காம இருக்கிறார்கள். அநேகர் பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளையும் நம்முடைய சபையில எப்படி இருந்துவிடக்கூடாது. வாசிக்கிறோம் கடைசி பகுதியில 43 இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவனுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் பேதுரு. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தெடுக்கப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடி எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. எத்தனை அதிகாரத்துக்கு பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பொய் போதகங்கள் எழுதிருக்கு. யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய பொய் போதகங்கள். பரிசுத்த ஆவி பற்றியே பேச மாட்டாங்க. பரிசுத்த ஆவி பற்றி சந்தேகிக்கிற அளவுக்கு பேசுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, அந்நிய பாஷை இருக்குதான்னு அவங்க கேள்வியும் கேட்கிறாங்க. பரிசுத்த ஆவியை பற்றி அவங்க சில கேட்கறது, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டார், வேற யாருக்கும் கொடுக்கப்படல. அப்படி சொல்லக்கூடிய உபதேசக்காரர்கள் நிறைய சபைகள் இருக்குது. அபிஷேகத்தில் நிறைய அப்படிலாம் துள்ளணுமா, அந்நிய பாஷை பேசணுமா, அப்படிலாம் இருக்குது ஆவியில. பாருங்க, 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வரும்போது அவர் முழங்கால் படித்து ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறானா, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபித்தானோ தேவன். அப்படித்தான் வாசிக்கிறீங்களா? நம்ம வாசிக்கிறோமா? 7ஆம் அதிகாரத்தில் அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அப்படின்னு இருக்கும் அந்த வசனம். 55ஆம் வசனம், அவன் பரிசுத்த 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில 55ஆம் வசனம், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது வாரிசத்தில் இயேசுவானவன் நிற்கிறதையும் கண்டான். அவன் எப்படி எதில் நிறைந்தான்? கோபத்துல நிறையல. இந்த கல் எடுத்து அடிக்கிறாங்களா, பாரு கல் எடுத்து நானும் அடிக்கிறேன்னு கோபத்துல நிறையல. அவனும் பரிசுத்த ஆவியில நிறைந்து. ஆவியில நிறைந்துனா எப்படி நிறைந்திருப்பான் சொல்லுங்க? ஆவியில நிறைந்துனா எப்படி? இப்படியா? இது சாதாரணமான ஒரு கையேந்து நிற்கிற ஒரு அனுபவம். வானத்தை பார்க்கிறதா, வானத்தை பார்த்தானோ கையை உயர்த்தினான்னு எழுதியிருக்கோம். ஆனால் ஆவியில நிரம்பினான் என்பது அவன் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி அவன் சரீரம் முழுவதும் அபிஷேகத்தால் நிரம்பி அவன் ஆவியில நிரம்பி பரலோகத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறான். அப்போ பரிசுத்த ஆவி இன்னைக்கு நிறைய பேர் முக்கியத்துவப்படுத்தாம இருக்கிறோம். சபையில வந்தாலும் எத்தனை ஆராதனை பண்ணும்போது ஆவியானவர் பற்றி அசட்டையா அற்பமா எண்ணி. காரணம் என்னவென்றால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் சில நேரத்தில் பிசாசு தடை பண்ணுவான். நீங்க வல்லமையா எழுந்திடக்கூடாது, அபிஷேகத்தில் நிரம்பிடக்கூடாது, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு கொக்கி போட்டு இழுத்து வைத்துக் கொள்வான். ஜென்ம சுபாவத்துக்குள்ளே காலம் முழுவதும் வண்டி ஓட்டுவாங்க, மாமிசத்திலே ஓட்டுவாங்க. அந்நிய பாஷை ஆவியின் வரங்களை கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சில கூட்டம் சில சபையில கிடக்கு. நம்முடைய சபையில அப்படி ஒருவர் இருக்கக்கூடாது.
எல்லாரும் பரிசுத்தாவில நிரம்பி ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. தண்ணீர் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த அந்த ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இயேசு சொன்னாரா? சொன்னாரு இளமையெல்லாம் இந்த யோவான் சுவிசேஷத்துல அவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். ஆனா கொடுக்கப்படாம இருந்தது. ஏன் கொடுக்கப்படல? நான் போவேன் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். ஏன் இவன் போகாததுனால கொடுக்கப்படல? அந்த வசனம் பாருங்க, தெளிவா சொல்லுது. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாத இருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்பட இயேசுவானவர் போனார். 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி லூக்காவில் அவர் பரலோகத்துக்கு போனார். சீசர்கள் போய் 10 நாள் காத்திருந்தாங்க. ஆவியானவர் இறங்கி வந்தார். எத்தனை நாள் காத்திருந்தாங்க சீசர்கள்? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு எத்தனாவது நாளாக அபிஷேகம் அவங்களோட மேலறை வீட்டில் ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த அபிஷேகம் வருகிற வரைக்கும் ஊழியத்துக்கே போக முடியாது. அவர் சொல்லிட்டாரு, நீங்க போய் எருசலேமில் காத்திருங்க, எல்லாரும் காத்திருங்க, நான் போய் உன்னதத்தின் பலனை உங்களுக்கு ஆவியானவரை அனுப்புவேன். அந்த அபிஷேகம் வந்து உங்கள் மேல வந்து இறங்குற வரைக்கும் ஊழியத்துக்கு போகக்கூடாது. ஊழியமே செய்யல, பிரசங்கமே பண்ணல. 10 நாள் காத்திருந்தாங்க ஜெபம் பண்ணிட்டு. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளில் போன பிறகு 10ஆவது நாள் ஆவியானவர் இறங்கி மேலறை வீட்டில் வந்தார். 120 பேர் இருந்தாங்க. எல்லாரும் மேலும் வள்ளத்தை காற்று வீசுவது போல, எல்லாரும் மேலும் பிரித்திருக்கிற அக்கினி நாவுகள் போல எல்லாரும் ஆவியில துள்ளி கட்சிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சத்தத்தை அந்த நகரத்தில் உள்ள அனைவரும் கேட்கும்படி கூடி வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துக்கு பைத்தியமா தோணும். வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு, ஆவியானவரை விசுவாசிங்களுக்கு போர் அடிக்கும். இது எப்போ அந்த வசனம் வந்து அவங்களுக்கு அடுத்த வசனத்துக்கு போயிடலாம்னு தோணும். ஆனால் பரலோகத்துக்கு போறவங்களுக்கு முக்கியமான வழி இதுதான். ஆண்களுடைய பிள்ளைகள் மறந்துடக்கூடாது. அபிஷேகத்தை இல்லாமல் இந்த வறண்ட பூமியில பாவமான உலகத்துல ஜெயிப்பதற்கு பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் நமக்கு அனுதினமும் தேவை. பரிசுத்தாவினுடைய நிறைவு. ஏன்னா நம்ம வறட்சி ஆயிடுவோம், சோர்ந்து போய் விடுவோம். பரிசுத்தாவி இல்லாவிட்டா நம்ம திகைத்து நின்று விடுவோம். ஆவியானவர் இருப்பதனாலதான் நம்மை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். பரிசுத்தாவின் சத்துருடைய கிரியைகளை எல்லாம் ஜெயிக்க வைக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல சில கூட்டம் நடத்த போறதுக்கு முன்னாடி என் ஆவியில நான் நல்லா உணரணும். ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி சில நேரத்துல சரியா ஆவியில ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்கும், பயங்கர போராட்டம் இருக்கும். நிறைய நாட்கள் நான் உணர்ந்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா? அங்க இருக்கிற சாத்தானுடைய மனுஷிக வல்லமைகள் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துவார். அல்லேலூயா. சில நேரம் ஊழியர் கூட்டமா இருக்கலாம், சில நேரம் இரவு ஜெபமா இருக்கலாம். ஒரு முறை மனோபாச சபையில போயிட்டு இரவு ஜெபம் பண்ணிட்டு வரோம். 100 பேருக்கு மேல இருக்கும். ஜெபம் பண்ணிட்டு வந்தா வீட்டுல தூக்கமே பயங்கரமா வரல. 4 மணி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். காலையில விழிப்பு எழுதி அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ற, ஐயா உங்க சபையில இல்லையா இத்தனை போராட்டம் வச்சிருக்கிறீங்க? ஆமா பாஸ்டர். எதுக்கு சொல்றீங்க? மக்களே நிலைநிற்க மாட்டேன்றாங்க, எது சொன்னாலும் காது கொடுக்க மாட்டேன்றாங்க, என்ன சொன்னாலும் இப்போ வாயில சொல்றாங்க, வார்த்தையில நிறைவேற்ற மாட்டேன்றாங்க. எத்தனை பேர் பொருத்தனை பண்ணி பொய்யா சபைக்குள்ள தைரியமா வர்றாங்க. ஒரு உண்மையற்ற மக்களா இருக்கிறாங்க. சபை குறித்து யோசிக்க மாட்டேன்றாங்க. சொன்னா இல்ல, கண்டிப்பா அவங்க சபை கத்தர் கட்டுவாங்க. சொல்லுங்க. ஓடெல்லாம் பெரியவே கிடைச்சு அப்பதான் சபை கட்டத்துக்காக கவர்மெண்ட் சொன்னாங்க. அப்போ அன்னைக்கு காலையில் சொல்லும்போது அவர் சொன்னாரு, ஆவியில இவ்வளவு போராட்டம் இருக்குது, மக்களை வந்து பிசாசுடைய போராட்டத்தை உணர்ந்து விடுவிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனக்கு அந்த போராட்டத்தை உணர இன்றைக்கும் உணர முடியுது. அப்போ சில இடத்துல சில போராட்டங்கள் இருக்கு, ஆவியானவர் உணர்த்துவார். சில வீடுகளுக்கு போகும்போது கூட அந்த உணர்வு இருக்கும். சில வீடுகளுக்கு செவிக்க போறதுக்கு முன்னாடியே அப்போ சொல்லி பவுலையும் சொல்றாருல்ல, உலகத்துக்கு வருவதற்கு நான் அநேக முறை பிரயாசப்பட்டேன், சாத்தானும் என்னை தடை பண்ணினான் சொல்றாரு இல்லையா? அப்படி அதே எப்படி சாத்தான் தடை பண்ண முடியும்? உங்களுக்கு கேள்வி வருதா? உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பிரயாசப்படுறேன், உங்க ஊருக்கு வர்றதுக்கு பிரயாசப்படுறேன், உங்க சபைக்கு வர்றதுக்கு பிரயாசப்படுறேன், ஆனா சாத்தான என்னை தடை பண்ணினாக்கு போட்டு சொல்றாரு. ஆவியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு ஜெபம் பண்றாங்க, எந்த அளவுக்கு பக்தியா இருக்காங்க, எந்த அளவுக்கு தேவ பிரசனம் இருக்குது, எந்த அளவுக்கு பிசாசோடு போராடிட்டு இருக்கிறாங்க, தேவனுக்கு செவி கொடுக்காம எந்த அளவுக்கு செவி மடுக்காம போயிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற போராட்டங்களை நம்ம தெளிவா உணர முடியும். அவருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உங்களை லகுவா நடத்துவார். ஆமென். ஒரு ஆறுதல் உங்களுக்கு. யார் ஒரு வறட்சி எப்பவுமே இருக்குது, ஒரு திருப்தியற்ற நிலை எப்போ ஒரு விசுவாசிக்குள்ள இருக்குன்னா கவனமா இருக்கணும். பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஒரு உணர்வற்ற நிலை, ஒரு வறண்டு போன அனுபவம், திருப்தியே இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு ஆனா எனக்குள்ள ஒரு வெறுமையா இருக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அப்போ
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க, செங்கடல்ல ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு 3 காரியம் தேவையா இருக்குது. 3 காரியத்துக்கு புதிய ஏற்பாட்டில் ஒப்புமையா சொல்லப்படுது. முதலாவது என்ன தேவை அவங்களுக்கு இருந்துச்சு? ஐயோ, சொல்லியே முடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். முதலாவது அவங்களுக்கு ஞானஸ்தானம், மன்னா தேவைன்னு நேரடியாக சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன தேவை? இது எதை காட்டுனா பரலோக வாசிகளுக்கு கொடுக்கப்படுறது மன்னா. இது யாருக்கு? நீங்க பூமியில தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க பூமிக்குரியவங்க அல்ல. ஆமென். நீங்க வனாந்தரத்துல இருக்கிறீங்க, வனாந்தரத்துக்கும் எகிப்துக்கும் உரியவங்க அல்ல, நீங்க கானானுக்குரியவர்கள், வாக்குத்தத்தமான பூமியில வாழக்கூடியவர்கள். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்காக உரியவர்களா இருக்கிறீங்க. அப்போ இரண்டாவது, ஆமா, அது என்னது? ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. மூன்றாவது என்னது? மூன்றாவது ஒன்று சொல்லிடுவோம். மூன்றாவது 13ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 20-22 வசனம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் இந்த 3 இல்லாவிட்டால் அவங்க நடந்திருக்கவே முடியாது. 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. 40 வருஷம் என்ன செய்யல? 3 காரியம். என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வர துவங்கினாங்களோ அன்றைக்கு அவங்க அந்த தேசத்தை விட்டு வந்த உடனே மேல ஒரு மேகம் வந்து நிழலிட்டது. அந்த மேகம் பகல்ல மேகமா இருந்துச்சு, கரும் மேகமா இருந்துச்சு, இரவில் அப்படியே அக்கனியா மாறிடுச்சு. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் தானா நடக்க முடியாது, தேவனுடைய உதவி இல்லாம பரலோகத்துக்கு காணாமல் போக முடியாது. அதுபோல பரலோகவாசிகளை நம்ம சுயபலத்துல பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவ தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். இந்த மூன்றாவதாக தேவ ஆவியானுடைய காவலை பார்க்கிறோம். வனாந்தரத்தில் அவர்களுக்கு என்னவா இருந்தது? மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் காவலா இருந்து இரவிலும் பகலிலும் அவர்களை விட்டு விலகாத, விலகி போகவே இல்லை. இன்றைக்கு நம்மை விட்டு ஆவியானவர் விலகவே இல்லை, கூட தான் இருக்கிறார். நீங்க தூங்கினாலும் கூட இருக்கிறாரு, நடந்தாலும் கூட இருக்கிறாரு, வேலை செய்தாலும் கூட இருக்கிறாரு, நீங்க குளித்தாலும் கூட இருக்கிறாரு, நீங்க எந்த இடத்துல பிரயாணம் பண்ணாலும் கூட இருக்கிறாரு, என்ன வேலை செய்தாலும் கூட இருக்கிறாரு, நீ யாரு கூட பேசி கொண்டிருந்தாலும் ஆவியானவர் கூட இருக்கிறாரு. பரிசுத்தாவினுடைய மேகம் உங்கள் மேல, பரிசுத்தாவினுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியை விட்டு நிறைய பேர் வழி விலக பண்ண சத்துரு. நிறைய பேர் வழி விலகி வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். பாருங்க, சில நேரத்தில் தூண்டில போல தேவ ஜனங்களை இழுத்து பாவத்துல தள்ளுவதற்கு பிசாசு முயற்சி பண்ணுவான். கவனிங்க, ஒரு உதாரணம் சொல்றாங்க, புரியுதான் பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஒரு வாலிபன் சில பண்டிகைகள் பின்பதாக ஒரு வாலிபன் நடந்து கொண்டதும் அவன் பின்னால சில பண்டிகைகள் போயிட்டே இருந்துச்சு. இந்த பண்டிகைகள் எல்லாரும் பார்த்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. இது வரைக்கும் பண்டிகைகள் மனிதனுக்கு பின்னால நடந்ததை பார்க்கவே முடியாது. ஆடுகள் வேணா என்ன செய்யும் பார்த்துருப்பீங்க, ஆடுகள் வந்து கூப்பிட்டா வான்னு வரும், பின்னாலே வரும். அவன் முன்னால போனா இது பின்னாடி போயிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஆனா பண்டிகைகளை பொறுத்த வரைக்கும் பண்டிகை வைக்கிறவங்க இந்த பக்கம் போகணும்னு துரத்தணும்னா அது அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் எங்க அடிச்சானா அது வந்து என்ன செய்யும், மாறி மாறி தான் பண்டிகை போகும். பண்டிகை மனிதனிடத்துல கிட்டவே நிற்காது. ஆனா இந்த பண்டிகைகள் இவனுக்கு பின்னால போயிட்டே இருந்துச்சு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஒருவர் கூப்பிட்டு அந்த பண்டிகைலாம் கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்ட பிறகு அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு ஒரு கேட்டாரு, நீ நல்லா பாட்டு பாடிட்டே போற, உன் பின்னால பண்டிகைகள் வருதப்பா, எப்படிவான்னு கேட்டாரு. ஏன் பாடிக்கொண்டே போறான் ஜாலியா, பின்னாலே பண்டிகை. இது வரைக்கும் நாங்க பாடிட்டு போற ஆளுக்கு பின்னால பண்டி போனதை பார்க்கவே இல்லையே. சொல்லுங்களேன், சோத்திர சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு பாட்டு பாடுகிற கூட்டத்துக்குனாலே பண்டிகை போகுது அப்படின்னு சொல்லி, அப்போ என்னது பாட்டு பாடுனா பின்னாலே பண்டிகை போகுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்கும்போது சொன்னாரு, அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. என்றைக்கெல்லாம் நம்ம பண்டிகைகளை இறைச்சியா இருக்கணும்னு நினைப்பணும், அன்றைக்கு என்ன செய்வேன்னா என்னுடைய பண்டிகைகளுக்கு நான் என்ன செய்வேன்னா நல்லா அவரை கொட்டை இருக்கிற மொச்சை கொட்டை நல்லா வேக வச்சு சாப்பாட்டு கொடுப்பேன். அது நல்லா ருசித்து ரசித்து சாப்பிடும்.
அது சாப்பிட்ட பிறகு என்ன செய்யணும்னா அது மேய விடுவோம், ஒவ்வொரு நாளும் மேயும். ஒரு சில நேரம் நான் பண்டிகளை எனக்கு இறைச்சியாக்கணும், அதை கறி வெட்டுகிற இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நான் முயற்சி பண்ணணும்னா என்ன செய்வேன்னா அதை கட்டியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தூக்கிட்டுலாம் போக மாட்டேன். கூட்டுக்கிட்ட போவேன். 2-3 பண்டிகைகளுக்கு பின்னால் என்ன செய்வேன்னா அந்த மொச்சக்கொட்டையை நல்லா வேக வைத்த மொச்சக்கொட்டையை போடுவேன். அது பின்னால் வரும். அது சாப்பிட்ட உடனே 2 போட்டுகிட்டே நான் பாட்டு பாடிட்டே போவேன். எப்பினாலும் சாப்பிட்டே வரும். கரெக்டாக நான் போயிட்டு எந்த இடத்துல அந்த கசாப்பு கடை இருக்குதோ அங்கே வெட்டுகிற இடம் இருக்குதோ அது வரைக்கும் நான் கொண்டு போயிட்டு தூக்கி விட்டுட்டு அது உள்ளே போன உடனே கதவை மூடிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. மூடிட்டு அது வேலை முடிஞ்சது அப்படின்னு சொன்னார். இப்படிதான் பிசாசு அநேகரை அவனுடைய மாம்ச இச்சைகளுக்கு ஏற்ற காரியங்களை காட்டி மயக்கி அவன் என்ன செய்யறான், நடத்துவான். ஆனால் அப்படி மயங்கி போனவங்க தான் வனாந்தரத்துல விழுந்து போனவங்க. ஆனால் இப்படி புசித்தாங்க, குடித்தாங்க, மேகஸ்தம்பம் இருந்தது, விழுந்து போனாங்க. ஆனால் இது நடுவில் விழுந்து போகாத கூட்டமா இருந்தவங்க தேவனுடைய கற்பனையை பார்த்து ஆண்டவர் நியமித்த பாதையில பொறுமையாய் போனவர்கள் கானானுக்குள்ள பிரவேசித்தாங்க. அல்லேலூயா. இப்போ அநேகர் தங்களின் இச்சை, மாம்சத்தினுடைய இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் இடம் கொடுக்குறாங்க. பெருமை என்பது ரொம்ப மோசமானது. எந்த விதத்திலும் உங்களிடத்துல பெருமை வரவே கூடாது. ஆசை இச்சைகளுக்கு சிலுவைக்கு நேராக கொண்டு போய் வைத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு அனுபவிக்கத்தக்கதை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அதை மிஞ்சின ஆசைகள் எல்லாம் சிலுவையில கொண்டு போய் வைத்திருக்கணும். அவன் சொல்லுங்க. போத்திபார் போட்ட தூண்டில விழாதவன் யோசிப்பு, அப்படிதானே? அதுபோல நீங்கள் மாம்ச இச்சைகளுக்கு ஆனால் தெளிவால் போட்ட அந்த தூண்டில விழுந்து போனார் சிம்சோன். அல்லேலூயா. மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தா சிம்சோனை போல விழுந்துருவோம். மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கலன்னா தெளிவா இருப்போம். எத்தனை தூண்டில் போட்டாலும் விழ மாட்டோம். அப்போ இந்த யோசேப்பை போல இருக்கும். ஆணுடைய பிள்ளைகள் நம்ம மாம்சத்துக்கு உரியவர்களாக மாம்சம் நம்ம இழுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளிவிடும். ஆமென் சொல்லுங்க. மாம்சத்துடைய இச்சைகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக வனாந்திரத்தில் நடந்தாலும் தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம நடக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். கலாத்தியர் 5:24 சொல்லப்படுது. கலாத்தியர் 5:24 கிறிஸ்தவர்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தன்னுடைய மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, உலக காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உலகத்தின் பின்னே சென்றால் நரகம்தான். பரலோகம் செல்ல தேவ பக்தி வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எது இருந்தா மட்டும்தான் பரலோகம் போக முடியும்? சொல்லுங்க. என்னென்ன இருந்தா தான் பரலோகம் போக முடியும்? ஒரு தேவ பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் ஒழுக்கமா நடந்து கொள்ளணும். நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க, அடுத்தது காணவே முடியாது, வருஷ கணக்கில் பார்க்க முடியாது. ஆமென். அடுத்த வருஷம் தான் வருவாங்க, திரும்ப ஞானஸ்தானம் ஆராதனைக்கு தான் வருவாங்க. அவங்களுக்கு அடுத்து ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தா தான் திருவிருந்தே கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்க. ஒரு பிரசங்கியார் இப்படி சொல்லுவார். எல்லா செய்தியும் முடியும் போது இப்படி சொல்லுவார், நீங்கள் என்னுடைய செய்தியை கேட்பதற்கு காணாமல் போன ஆடுகளாக இந்த இடத்தில் வந்தீர்கள். இவ்வளவு நேரம் நான் தேவனுடைய செய்தியை கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றி கொள்ளும்படியாக உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் காணாமல் போன ஆடுகளாக அல்ல, இப்பொழுது தேவனுடைய மந்தைக்குள் சேர்க்கப்பட்ட ஒருவராய் வந்திருக்கிறீங்க. ஒருவேளை இப்பொழுது தேவனுடைய மந்தைக்கு உள்ளாக்கப்படாத ஒரு ஆடாக நீங்கள் மறுபடியும் திருப்பி காணாமல் போன ஆடாய் போவீர்கள் என்றால் உங்களுக்கு நான் நண்பனா இருக்க முடியாது. அதனால நீங்க போய்விட்டு வாருங்கள் என்று சொல்லுவாராம். வந்து காணாமல் போன ஆடுகளாகவே நம்ம இருக்கக்கூடாது. வந்தமா மந்தையில் சேர்ந்த ஆடுகளா இருக்கணும். சொல்லுங்க. தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும். தீர்மானங்கள் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். எத்தனை வயசுல ஞானஸ்தானம் எடுக்கணும்? சொல்லுங்க. எத்தனை வயசுல ஞானஸ்தானம் எடுக்கணும்? 18. நிறைய பேர் கொஞ்சம் பாவம்லாம் சேர்த்து வந்த பிறகு தான் இருங்க, காலேஜ் எல்லாம் முடிச்சிடுறேன், எனக்கு அங்கே நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அங்கே 4 பேர் கூட்டிகிட்டு போவாங்க, கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், சமையல் கட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், அங்கே 2 பேர் சுத்த வேண்டியது இருக்கும், அங்கே போய் கொஞ்சம் குளிக்க வேண்டியது இருக்கும், அங்கே போய் என்னது செய்யணும், அங்கே போயிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக பாவம் உலகத்தில் கொஞ்சம் விளையாடிட்டு பிறகு பாவம் மன்னிப்பு பிறகு ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அப்படி கிடையாது. பாவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே எடுத்தணும். அவன் சொல்லல, பாவத்துக்குள்ளே போகிறதுக்கு கூடாதபடி எடுத்தணும். குறைந்தது ஒரு 15 வயசு ஆச்சா எல்லாம் தெரியும் அவனுக்கு. இப்பெல்லாம் 15 தேவை கிடையாது. இப்பெல்லாம் எத்தனை வயசுல எல்லாம் தெரியுது. ஆமா, 4ஆம் வகுப்பு படிக்கிறவனே சிகரெட் வாங்கிட்டு தான் போறான்னு சொல்றாங்க. நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு 4ஆம் வகுப்பு படிக்கிறவனே என்னத்தை செய்யறான்? எத்தனை வயசு? 7லே இளநி வித்தவனு பாட்டு பண்ண மாதிரி 9லே எல்லாத்தையும் பார்த்தவன மாதிரி போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அம்மா பாட்டினாங்கல்ல,
7 வயசுல இளநீர் வித்தவன்னு சொல்லி இவங்க 9 வயசுல சிகரெட் குடிக்க போறான். கேட்டா நான் ஒரு பையனை கேட்டுதான் சொல்றேன், 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களாம் சிகரெட் குடிக்கிறான். அப்போ பாவம் பிறந்த முதலே ஒட்டிக்கொண்டே வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். தீய பிள்ளைகளோடு கூட சேரக்கூடாது, பாவத்தோடு கூட இருக்கிறோடு ஒட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டத்தில் வரணும். ஏசு ராத்திரிக்கு வந்தாலும் நாம் என்ன செய்யணும்? காலையில் போயிருக்கோமா சொல்லுங்க. ஏசு இரவுல வந்தாலும் என்ன செய்யணும்? இரவுலே போயிடணும். நாளை காலையில போறதுக்கு டைம் கிடைக்காது. ஆமென். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த காலம் கர்த்தர் தன்னுடைய கரத்துல ஆளுகை எடுத்து கொண்டிருக்கிறார். ராஜ்யங்கள் எல்லாம் பகுத்து பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் யாரோ ஒருவர் சொன்னாரு, ஆண்டவரே சொன்னாரு, இவைகள் எல்லாம் அத்திமலம் தொழில் விடுகிறதையும் திராட்சை செடியில பூ வைக்கிறதையும் நீங்கள் பார்க்கின்ற போது, பழங்களையும் பார்க்கின்ற போது அவர் சொன்னாரு, இந்த அடையாளங்கள் எல்லாம் காணும் போது நான் வாசற்படியில நிற்கிறேன் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும்னு சொன்னாரு. இவைகள் எல்லாம் நடக்கும் போது எங்க நிற்கிறதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறங்கி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? ஆனா அவர் தான் சொன்னாரு, நான் வாசப்படியில வந்துட்டேன். என்ன அர்த்தம்? அடுத்து காலம் வச்சாருன்னா பூமிக்குள்ள வந்துடுவாரு, மனவாட்டி சேர்ப்பாரு. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் விட்டு வச்சிருக்காரு. அவர் வாசப்படியெல்லாம் வரல, எக்காலத்தெல்லாம் தொடச்சி எக்காலத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. தூதர் கையில கொடுத்து வச்சிருக்காரு. எக்காலத்துல தொடங்கி சொல்லிட்டாரு. ஊதுறது ஒண்ணுதான் மீதி இருக்குது. எதுதான் மீதியா இருக்குது? எக்காலத்தெல்லாம் டஸ்ட் எல்லாம் எடுத்து தொடச்சி வச்சுட்டாங்க. ஊதுறது தான் மீதியா இருக்குது. ஊதினால் நீங்க போவீங்களா? நாம் போவோமா? செல்வோமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் அவருடைய வருகையில போவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஆண்டவர் வளர்த்தார். அப்படி வளர்க்கப்பட்டவங்க தான் அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்களா இருந்தாங்க. அப்போ நாமும் எஸ்தர் ராஜாத்தி யாருக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டும்? அகாஸ்வேருக்கு முன்னாடி போய் நிற்கணும். அப்படியே போய் நிற்க முடியுமா? அவங்களுக்கு சில சடங்கு ஒழுங்குகள் இருந்தது. ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும்னா சுத்திகரிப்பு இருந்தது. அவளை அழகுபடுத்த வேண்டியிருந்தது, அவளை சுத்திகரிக்க வேண்டியிருந்தது, அவளை ரூபவதியாய் மாற்ற வேண்டியிருந்தது, அவளுக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது. அல்லேலூயா. அதுபோல இன்னைக்கும் பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த வனாந்திர யாத்திரையில இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்ம எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி கர்த்தருடைய வழியில சரியாக கொண்டு போய் நிறுத்துவதற்கு, நம்ம பலனா இருப்பதற்கு, பரலோகம் போய் அந்த கானானுக்கு போய் சேர்ந்து அடைவதற்கு இது 3 நமக்கு தேவையா இருக்கு. சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திர பகுதியில எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தவர்களுக்கு என்னெல்லாம் தேவையா இருந்ததோ அதுபோல நமக்கு ஆவிக்குரிய காரியங்கள இதெல்லாம் தேவையா இருக்கு. இதெல்லாம் தேவையா இருக்குது. அவர்களுக்கு மன்னா தேவையா இருந்தது, நமக்கு திருவிருந்து தேவையா இருக்குது. அவங்களுக்கு என்ன தேவை இருந்தது? தண்ணீர், ஜீவ தண்ணீர் தேவை. தண்ணீர் தேவையா இருந்தது. நமக்கு என்ன தேவையா இருக்குது? பரிசுத்த ஆவி, ஜீவ தண்ணீரா தேவையா இருக்குது. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியுடைய மேகஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம் தேவையா இருந்தது. தேவனுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பு நமக்கும் தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தினமும் பைபிள் படிச்சாதான் ஆவியானவர் நம்ம கிரியை செய்வார். இந்த வசனம் தான் பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம நடத்தும். பைபிள் தினமும் படிக்கணும். ஒரு குறைந்தது 5 அதிகாரம் 10 அதிகாரமாவது என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் படிக்கணும். நிறைய செல்போனை எடுத்துக்கொண்டு மணிக்கணக்காக இருந்துட்டு எத்தனை பேர் பைபிள் காலையில் எடுத்த உடனே மொபைல் பார்க்குறாங்க. யாராவது மிஸ் கால் விட்டுருக்காங்களா? யாராவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களா? யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா? யாராவது ஏதாவது செய்தி, குறும்பு செய்தி அனுப்பி காலையில் எழுப்பின உடனே எத்தனை பேர் பைபிள் பார்த்தீங்க? டைம் பார்க்கறது பிரச்சனை இல்லை. காலையில் எழுத உடனே எடுத்து பார்த்து டைம் பார்த்துட்டு வச்சுட்டு நம்ம ஜோம் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அது மொபைல் பார்த்துக்கலாம். நீங்க அது கடிகாரத்தை பார்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. எழுந்த உடனே மெசேஜ் பார்க்கணும்னு தோணக்கூடாது. அல்லேலூயா. மொபைலை இப்போ யார் அது? ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச, ஆப்பிள் போனுடைய லேப்டாப்பை கண்டுபிடிச்ச சாம் ஸ்டீவா அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்களாம். உங்க வீட்டில் நீங்க தான் போனெல்லாம் கண்டுபிடிச்சிங்க, எப்படி பயன்படுத்துறீங்கன்னு கேட்கும்போது சொன்னாரு, எங்க பிள்ளைகளுக்கு நான் போனே தரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? 24 மணி நேரமும் தலையணக்கிட்டையும் போடுதான். போன் இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான். போன் இல்லைன்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா எங்க வீட்டுல யார் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு போன் இருக்கணும். யார் இல்லாவிட்டாலும் எனக்கு பிரச்சனை, போன் மட்டும் எனக்கு இருக்கணும். போன் இருந்தா போதும். பைக்கில் போறாங்க, நான் விபத்து போட்டுருந்தாங்க, பார்த்தா எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. பைக்கில் போறான், விபத்து ஆயிடுச்சு, விழுந்துட்டான், கைக்கெல்லாம் உடஞ்சிருக்கு. இந்த இடத்துல அவன் அப்படி சதையெல்லாம் பிச்சுட்டு வந்திருக்குது, ரத்தமா தலையிலிருந்து ஒழுகுது. என்ன எதை தடுறான்னு பாக்குறீங்க? ரத்தம் வந்துருச்சு, எல்லாம் அழுத்து பிடிச்சிட்டு ஐயோ ஒழுகுதுன்னு தரானா? செல்போன் அவன் விழுந்து கிடக்குதான் அழுக்கு எடுக்கிறான். அவன் மைண்டு இன்னைக்கு ஃபுல்லா எது ஆளுக இருக்குது? முழுமையா இன்னைக்கு உலகம் முழுவதையும் செல்போன் ஆளுக பண்ணி வச்சிருக்குது. உங்க மைண்ட மொபைல் ஆளுக பண்ணாதுன்னா நீங்க பாக்கியவான்கள். எத்தனை பேர் செல்போனுக்கு நான் அடிமை இல்லைன்னு சொல்லக்கூடிய இருக்கீங்க? கையை உயர மாட்டேங்குது.
செல்லு உங்களை கண்ட்ரோல் பண்ணிச்சு. இந்த ஆடுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஆடா ஏடா, ஆடா அது ஒன்று இருக்கு பாருங்க, அது ஒழிச்சிடும், ஜாக்கிரதையா இருக்கணும். இதை பார்த்தா ஒரு பயங்கரமா இருக்கிற பாத்திரம் டச் பண்ணுவோம், அது பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பார்ப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் போயிருக்கும். 6 அதிகாரம் படிச்சிருக்கலாம் 3/4 மணி நேரத்தில், வாழ்க்கையை தொலைச்சிடும். இந்த ஆடு பார்க்கறது, அரசியல் பார்க்கறது, அரசியல்லாம் நியூஸ் கேளுங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு அதோட வச்சுட்டு போயிருங்க. சும்மா இந்த ஆடு, யார் மெசேஜ் போட்டாங்க என்ன, இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய ஜீவியமானது ஸ்பாயில் ஆகிடும், எரிந்து விடும். ஆவிக்குரிய வாழ்க்கையை எரிப்பது மொபைல். ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் பார்ப்பேன், நான் டைமை பார்ப்பேன், மொபைல் அப்படியே தூக்கி தூரமாக வச்சுட்டு அடுத்த பைபிள் எடுப்பேன். ஸ்தோத்திரம். மொபைல் பார்க்காம இல்லை, நானும் மெசேஜ் போடாமல் இல்லை. உங்களை அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பார்க்கக்கூடாது. நீங்கள் அதை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும்னா அதை வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ட்ரோல் பண்ண முடியல, மொபைலை தொடாதீங்க, ரொம்ப நல்லது. ஸ்தோத்திரம். மொபைலை பார்த்தா நீங்கள் பிறந்தீங்க, நாமெல்லாம் டெலிஃபோனே வராத காலத்தில் பிறந்தாளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. டெலிஃபோனே எனக்கு என்னன்னு தெரியாது. நான் பிறகும்போது என்ன ஒரு என்ன சொல்லுவேன், என்ன டெலிகிராமா, என்னது தந்தி, டெலிகிராம் தான் தந்தின்னு சொல்லுவாங்களா, தந்தின்னு சொல்லுவாங்க. அது எப்படி என்னன்னு தெரியல. போஸ்ட் ஆஃபீஸ் டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு ஆள் சொல்லுவான், தந்தி அடிச்சுக்காங்க, என்ன தந்தின்னு தெரியல, அது தந்தி தான் உங்களுக்கு மரணம் என்ன போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரதே 1 நாள் ஆயிரும், 3/4 நாள் ஆயிரும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்தவங்க. ஒரு காலத்துல கடிதம் தான் நமக்கு தெரியும். கடிதம் ஒரு காலத்துல ஒரு ஆள் கடிதம் எழுதினா மறுபடியும் கடிதம் எழுதுனா 6 மாசம் ஆகும். அவர் ஒருவேளை 7 மாதம் கழித்து 1 வருஷம் கழித்து கூட அனுப்புவார். அப்படித்தான் வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு மொபைல் இல்லாமல் வாழ முடியலன்னா பயங்கர டேஞ்சர். பிசாசு கொண்டு போய் எல்லா மனு குலத்தையும் அழித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேருடைய மூளையே வேலை செய்யல. ஒரு பிள்ளை கூட்டு கேட்கிறாரு ஒருத்தர், அது ஜோக்கு போட்டாருன்னு தெரியல, 6ல் 2 போனா எவ்வளோ, நான் துணிட்டே இருக்கிறேன், 6ல் 2 போனா 6ல். இவன் என்னன்னா எதை பார்த்துட்டே பழகி போடுவார். எது எடுத்தாலும் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு என்னது சரி, அந்த கணக்குன்னு 6ல் 2 போனா என்ன டக்குன்னு மூளையில அந்த அளவு மூளையை வேலை செய்யல, இந்த அளவுக்கு தான் துள்ளுது. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி சொல்லுது. சுய அறிவு திறன் எல்லாம் இழந்து போச்சு. அதனால் மொபைலில் கத்துடைய பிள்ளைகள், உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனமாக வளர்த்துங்க. மொபைல் இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு நஷ்டமும் ஆக போகிறது இல்லை. அல்லேலூயா. அதனால் மொபைல் கொடுக்கலன்னா சாப்பாடு நீங்கள், அதாவது மொபைல் எடுத்த சாப்பாடு இல்லைன்னு போடுங்க 2 நாள், பிரச்சனையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏனென்றால் இன்னைக்கு வசனத்தை முழுமையாக திருடுகிறது, வசனத்தை முழுமையாக ஆக்குபை பண்ணுது, முழுமையாக தனக்குள்ள வஞ்சித்து வைக்குது. பைபிளே படிக்க விடல. 2 நிமிஷம் பைபிள் எடுத்தா அப்படியே வச்சுட்டு மொபைல் பார்க்குறான். மொபைலில் அப்படியே 3/4 மணி நேரம் போயிடுது. திரும்ப எடுத்து பைபிள் திறக்கிற வாசிக்கலாம்னு வச்சுட்டு அப்புறம் 1 அதிகாரம் கூட வாசிக்கிறதுல உடனே ஒரு கால் வருது, எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. பிசாசு பக்கத்தில் வச்சிருக்கிற மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொன்னல, ஜான் வெஸ்லி சொன்னாராம், ஜான் வெஸ்லி மாதிரி நீங்க சொல்ல முடியுங்களா இருக்கணும். சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஜான் வெஸ்லி மாதிரி சொல்லணும். மொபைலை பார்த்து சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஜான் வெஸ்லி என்ன சொன்னாரு, ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தாரு, இரவு 12 மணி, பயங்கரமான தம் இருட்டா இருக்குது, குதிரை மேல வராரு, ஒற்றை அடி பாதை, பயங்கர இருளான பாதை வழியா வராரு. முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு உருவம், ஒரு நபர் நிக்கிற மாதிரி தெரியுது, குதிரை போகல. அவர் எழுதுகிறார், அந்த குதிரையை போகல, இவர் இறங்கி அந்த பக்கத்துல போய் நின்று நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த சத்தத்தை, ஒருவேளை நீ மனிதனா தூரனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்பொழுதுதான் ஊழியத்தை முடித்து விட்டு வரேன், நீ தேவ தூதனா இருந்தா கூட எனக்கு தீமை செய்ய முடியாது. ஏனென்றால் இப்போதுதான் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு வரேன், நான் கர்த்தருடைய ஊழியனா இருப்பதனால தேவ தூதனை எப்போதுமே எனக்கு தீமை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீ பிசாசா இருந்தாலும் எனக்கு தீமை செய்ய முடியாது. ஏனென்றால் உங்க தங்கச்சி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நீ எனக்கு மைத்தன சொல்லிச்சான். அந்த அந்த உருவத்துக்கிட்ட அவர் சொன்னார், ஆச்சரியமா, உங்க தங்கச்சி தான் நான் என்ன செய்கிறேன், கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் ஏன்னு சொல்லி, நீ சாத்தானா இருந்தா கூட எனக்கு விரோதமா ஒன்றும் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அதான் சொல்ல முடியும். மொபைலை வச்சுட்டு அது உங்களை வந்து விழுகிடக்கூடாது. இந்த மொபைல் இருந்தாலும் என்ன ஒன்றும் செய்யாது, கர்த்தர் என் கூட இருக்கிறார். சாத்தானே வந்தாலும் என் பக்கத்தில் நின்றாலும் ஒன்றும் செய்யாது. அப்படி இதற்காக தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மன்னாவாய் மாறினார், ஜீவனை தர. அதனாலதான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல, நானே ஜீவ அப்பம், ஐ ஆம் எ பிரெட் ஆஃப் லைஃப், நான் தான் வந்து வாழ்வுக்கான, பரலோகத்துக்கு போறதுக்கான அப்பம் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த பூமியில நீ கொஞ்ச நாள் வாழணும்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும். இந்த பூமியில தேவனுக்காக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் திருவிருந்து எடுத்து பரலோகத்துக்கு போறதா இருந்தால் நிச்சயம் அதிலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளைகள். இங்க வாசிக்கிறோம் மறுபடியும்,
16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இங்கே இந்த மன்னா என்பது 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. சரியான ஒரு வெளிப்பாடோடு பெயரிட்டு இருக்கிறாங்க. அது மன்னா தான். மன்னா என்றால் மன்னா தான். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து நீ ராஜாவா மன்னனான்னு கேட்டாங்க. ஆமா நான் ராஜா தான் சொன்னாரு. அப்போ நீ கேட்கணும், மன்னா எனக்கு தேவை, மன்னா நீங்க தான். சொல்லுங்க, மன்னா எனக்கு நீங்க தான் மன்னா. ஸ்தோத்திரம். புரியுதா? புரிஞ்சா அப்படி சொல்லுங்க பார்ப்போம். மன்னா நீங்க தான் எனக்கு மன்னா அப்படின்னு சொன்னா அந்த மன்னாவை அனுதினம் பெற்றா நிச்சய நித்திய ராஜ்யத்துக்கு அந்த மன்னாவா ராஜாவா இல்ல. நிறைய பேர் இயேசு இன்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரரா, நிறைய பேர் இன்றைக்கு இயேசுவை ஒரு கோலை வச்சுட்டு அவர் பாவம் ஆட்டுக்கு பின்னாடி திரிகிறவரா பாக்குறாங்க. நிறைய பேர் ஆட்டுக்குட்டி கையில வச்சுட்டு பரிதாபப்பட்டவரை பாக்குறாங்க. அவர் இப்ப அப்படி கிடையாது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல கண்டார், அக்கினியில ஆமென் எரிந்து கொண்டிருக்கிற வெண்கலத்தை போல பாதமுடையவராக இருக்கிறார். அவருடைய கண்களை பார்த்தா நீங்க மயங்கி உடனே விழுந்துருவீங்க செத்தவனை போல. அக்கினி சுவாலை போல பிரகாசமா எரிந்து கொண்டிருக்கிற 2 கண்களும் விளக்காய் ஜொலித்து கொண்டிருக்குது. அவருடைய சிரசை பார்த்தீங்கன்னா நீங்க மயங்கி விழுவீங்க. வெண் பஞ்சு போல சிரசை உடைய அவருடைய தலைமுடி, அவருடைய மார்பருகிற பொற்கச்சை கட்டின ராஜாவுடைய கம்பீரத்தோடு இருக்கிறார். அவரை பார்த்தார், அவருடைய தோற்றத்தை கண்டால் நீங்க பயந்து செத்தவர்களை போல விழுந்து விடுவீங்க. அவர் பரிதாபப்படத்தக்கவரா இல்ல, நீங்க அவரை அண்டிக் கொண்டா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அளவுக்கு அவர் நமக்காக கீழே இறங்கி வந்து நம்முடைய நேசிக்க, நம்முடைய பாவத்தை போக்க அவர் நமக்கு மன்னா என்கிற பெயர் வைத்து எவருடைய வார்த்தையில ரொம்ப அழகாக சொல்லப்படுறாங்க. மன்னான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. மன்னா என்பதற்கு மனுஷ குமாரனா இருக்கிற மேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த மன்னாவா இருக்கிற இயேசுவை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் இந்த மன்னனோடு நீங்க மன்னாவை மன்னாவோடு கூட ஒருமித்து ஜீவிக்க ஆண்டோடு கூட இணைந்திருக்கிறீங்களோ ஒவ்வொருவரும் கர்த்தருக்குரியவர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. உலகால் பண்ணிடுவோம், ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ வசனத்தின்படி இந்த மன்னாவை குறித்து ஒவ்வொரு நாளும் அனுதின மன்னாவா இருக்கிற வேத வசனத்தை வாசித்து இயேசுவோடு கூட நடக்கும்படியா. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. இவ்வளவு நேரம் நீங்க அமைதியா வசனத்தை கேட்டீங்க. கொஞ்ச நேரம் ஏசப்பாவுக்கு இன்னைக்கு கேட்ட செய்திக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கேட்ட வசனங்கள் இப்படி ஆண்டவரே ஜீவ மன்னாவா இருக்கிற உண்மை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஜீவ தண்ணீரா இருக்கிற தேவ வசனங்களை அனுதினமும் வாசிக்கணும். ஜீவனுக்கு போகிற வழியில பாதுகாப்பாய் நடத்துகிற ஆவியானவர்களை மேகஸ்தமா அக்கடி ஸ்தம்பமா எங்களை நடத்த வேண்டும். ஆவியானவரே அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க கட்டளைய பிள்ளைகள் உண்மையாகவே இந்த அப்பம் இல்லாம நம்மளால நடக்க முடியாத வடாந்திர பாதையில வெள்ளம் இருக்காது. ஆத்ம வெள்ளம் இல்லாவிட்டால் நாம் முன்னேறி செல்ல முடியாது. ஆணுடைய வெள்ளனை ஆணுடைய